கமருதீன், நான் க்ளோஸ் ஆகிட்டேன்னா நான் வந்து ஒரு மாதிரி உன்னை பேபி பேபின்னு தான் கூப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ அது மாதிரி தான் கூப்பிட்டேன் உள்ளே. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன், அதனால் நான் கூப்பிட்டேன். ஸோ அதை நீ உள்ளே என்ஜாய் பண்ணியா இல்லை வந்து ஒரு மாதிரி என்ன ஃபீல் பண்ண அதுன்னு கேட்குறான். பாரு வந்து யாருக்கிட்ட, கமருக்கிட்ட கேட்குது. கமரு சொல்கிறான், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தது. ஸோ அப்புறம் நம்மளெல்லாம் ஒருத்தவங்க பேபியை ஃபீல் பண்ணுறாங்களே, பேபின்னு கூப்பிட்றாங்களே, ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னெல்லாம் யார் பேபின்னு ஃபீல் பண்ணுவா? நான் இருக்கேன் பேபி, உனக்கு நான் இருக்கேன். அத்துமீறி போயிட்டுருக்கோம், பாட்காஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறோம், அமைதிங்கிறாங்க, வேறு லெவலுங்க. உண்மையிலே வெறுப்பேற்றுறாங்க. யாரை? இந்த அன்பு கேங் கூட்டம், அது பலூனக்கா, பீடிவாயி, காணா வினோத் கொண்டு எல்லாருமே தான் அவன் ஃப்ரெண்ட்ஸு, சோ கால்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வெறுப்பேற்றுறாங்க. இவங்க முடிவு பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி அடிக்கிறாங்க, பேசி காலி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க, வெறுப்பேற்றுறதுக்குனே பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்களா நீங்கள், இந்த ஸ்பேஸில் வந்து அசிங்கப்பட்டார்கள் அன்பு கேங்கு, சோ கால்டு ரென்னர் அசிங்கப்பட்டால், நடிப்பு அறைக்கு அசிங்கப்பட்டால். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஸ்பேஸோட வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சபரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு பேச்சாடா பேசுனேன், ஆனியன் ஸ்டார் கொஞ்சம் நெஞ்சமாக பேசுன நீ, மொத்த வியூஸே அவனுக்கு 2360 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த பக்கம் சாண்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா 8600 பேர் தான் மொத்தமாகவே. ஆனால் கமருதீனுக்கு 33,000 பேர். ஆனால் பாரு தான் டாப்பு, கிட்டத்தட்ட 50,000 பேர். அப்போ ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் யாருக்கு இருக்கா? அதை தான்டா பேசுகிறோம் நாங்கள். நீ சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாததை வந்து நீ மட்டும் நினச்சிக்கிட்டு ஒரு இல்யூஷனில் உன்ன மாதிரி சில கும்பல், இந்த மிஸ்டர் ஸ்னூப்பி வீடியோ பார்க்குறவன், இந்த நேஷ்னல் சேனல் ஒரு பரதேசி இருக்கான் பாருங்க, அந்த வீடியோ பார்க்குறவங்க, அப்புறம் ஜோ மைக்கிளுக்கு இந்த கரிச்சட்டி ஜோ மைக்கிள் வீடியோ பார்க்குறவங்க, அப்புறம் இந்த பீடிவாயை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பீடிவாயை பார்த்து அப்படியே நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி ஓரமாக எச்சி விட்டுக்கிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி கும்பல். அப்புறம் அரோரா பலூனை எப்படா பார்த்துருவோம், பார்க்க மாட்டோமா அப்படின்னு தெரிகிற கும்பல்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு இல்யூஷனில் இருக்கலாம். ஆனால் உண்மையான மக்கள் சப்போர்ட்டு, அந்த எதிர்பார்ப்பு வந்து பாரு கமலுக்கு தானே இருக்கே. நீங்களே வந்து உங்களை ஏமாற்றிக்காதீங்களா, கொஞ்சமாச்சும் அதுலேருந்து வெளியே வாங்கடா. யாரா நீங்களா? நீங்களாம் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்துட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கே, அந்த கும்பலாடா நீங்களா? விஜய் டிவி நம்பிக்கிட்டு இருக்குது, அதாவது டிவியில் வர்றது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புகிற ஒரு கும்பலாக இருக்கீங்களடா. அவங்களெல்லாம் யாரா காப்பாற்ற போகிறா? அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேஸ் பேபின்னு போட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஹேட்டர்ஸ் கதறுங்க, லவ் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாரு கட்டி பிடிச்சி, வேணாம் பாட்காஸ்டாக இருக்குது, ஓகே இந்த கும்பல் வந்துடுவாங்க அப்படின்னு போட்டு உண்மையிலே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல, வாரத்துக்கு ஒன்று இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வினோத் வந்து இதுக்கு போயிருக்காங்க ஒரு காலேஜுக்கு. ஆனால் சரியான வரவேற்புங்க வினோத்துக்கு. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து வினோத்துக்கும் ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்குது. பாரு கமருதீன் வினோத்துக்கு மட்டும்தாங்க உண்மையிலே ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க, உண்மையிலே மக்கள் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னையில் வந்து போயிருக்கான். சரியான க்ரௌடுங்க. அங்கே போய் பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பண்ணி, இன்னொரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் எஃப்ஜேவும் வியானாவும் இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்தேங்க. அது எஃப்ஜேவா என்னன்னு தெரில, ஆனால் வந்து வியானா டான்ஸ் ஆடுது அதே ஒரு ஸ்டேஜில். அது வேறு ஒரு காலேஜ், இதில் அது என்ன ஸ்டேஜின்னு தெரில, ஆனால் சரியாக தெரில. ஆனால் அதுவும் வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்ருக்கு. வியானாவுக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த அன்பு கேங்க்லாம் ஃபேன்ஸ்லாம் ஒன்றும் இல்லையேங்க. இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு 4 பேர், அதாவது 100 கமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், 99-98 கமெண்ட்ஸ் வந்து பாரு கமருதீனுக்காக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்கள், கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரெகுலராக வந்துடுவாங்க அவங்க நம்மளோட வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு 2 பேர் தான் போடுவாங்க கமெண்ட். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு, அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபேன்ஸே, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், பச்சை பிள்ளையாக இருக்கீங்களடா, இன்னுமாடா இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு, இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே சொல்லுவாங்க, பீடிவாய் சொல்லும், இன்னுமாடா என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க, பச்சை பிள்ளையாக இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி அன்பு கேங்கு இவங்கெல்லாம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க எல்லாரையும். ஆனால் பாரு கமருதீன் வினோத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா சீசன் 10 இவங்க 3 பேர் தான். எப்படி? அப்புறம் அரோராவை பார்த்தீங்களா, வச்சு செஞ்சு விட்டுச்சு பார்த்தீங்களா,
இந்த சோ கால்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, ஃப்ரெண்டுன்னு இந்த ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டியே கமரு, எப்படி கமரு அது? இல்லை, ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க பாதி வரைக்கும். ஜாலியாக இருந்தீங்களோ? இல்லை ஜாலியாலாம் இல்லை, மோர் தென் ஃப்ரெண்டாக நீ இருந்த. ஸோ எனக்கு நீ கிடச்சிட்ட. இல்லை, ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் கிடச்சிட்டேன். ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, நீ ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தப்போ கூட ஒன்று வந்து பார்க்கலையே, ஏன் பார்க்கல? ஓ, அப்போ அது உண்மையான ஃப்ரெண்டா? ஓ, ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இல்லை, விடு எல்லாம் நல்லா இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? வந்து கூட பார்க்கல, வெளியில் வந்து கூட பார்க்கல, நீயே போய் அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் பார்த்துட்டு அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு, நீனும் அவாய்ட் பண்ணிட்டா, அதுவும் அவாய்ட் பண்ணிடுச்சு. சோ கால்டு ஃப்ரெண்ட்ஷிப், இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? தொலைச்சிருவேன் கம்ரு அப்படின்னு மாதிரி பாரு போட்டு வச்சு செஞ்சிருச்சு. வேறு லெவல். ஆனால் வந்து கம்ரு வந்து என்னங்க எப்படி பாடுறான், எல்லாமே எல்லா டேலண்ட்டும் இருக்குங்க அவனுக்கு. இந்த பிடி வாய்க்கெலாம் என்ன டேலண்ட் இருக்குது சொல்லுங்கள்? இந்த கீப்பாக நடிக்கிறதுக்கு மட்டும்தான் டேலண்ட் இருக்குது. மகாலட்சுமியாக இன்னொரு நாடகம் இருக்குல்ல, ஏதோ ஒரு சீரியல், அதில் வந்து ஹீரோயின்லாம் கிடையாது, சைடு ஹீரோயின். அதுதான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? திறமை வேணும். சும்மா நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி டைட்டில் தூக்கி கொடுத்தா அப்படி தான். எவன் உனக்கு இது பண்ணுவான், திரும்ப ஃபாலோ பண்ணுவான் வெளில வந்தோடனே? எவனும் பண்ண மாட்டான். உள்ளே இருக்கும்போதே உன்னை அப்படி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒழுங்காக கேம் ஆடி இருந்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நீ பேசுகிறது தான் கரெக்டு, அடுத்தவங்களாம் முட்டா போய, அடுத்தவங்க பேசுகிறது எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும். அந்த மாதிரி கும்பல் தான் உன்னை சப்போர்ட் பண்ணுவோம், அதை விட்டுருவோம். ஆனால் பயங்கரமாக பாடியிருக்காங்க பாட்டு. இளைய நிலா பொழிகிறதே, இதயமறை நனைகிறதே, அந்த பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல், சூப்பர். கமரு, உனக்கு வந்து பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்குது. பாருவும் கமதுன்னு வெறுப்பேற்றி பேபின்னு போட்டு வெறுப்பேற்றுறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.